بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظاما صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد ينقاد وإن أنيخ استناخ على صخرة صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாமல் அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உரித்தாவுக. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். உலகில் ஏதாவது ஒன்றை உருவாக்க நான் என்றால் அதை மிகுதமுண்டி செய்து முடிப்பதை சாட்சி போலுகிறேன். முழு மக்களும் குஃப்ரனும் இல்லில் வாழ்ந்த நேரத்தில் அவர்களுக்கு நேரான பாதையை காட்டுவதற்காக வாழ்வில் கஷ்டம் சிரமத்தை பொருட்படுத்தாமல் சமூகம் உம்மத்தென்று பாடுபட்ட எனது உயிரிமினிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்வை தன்னுடைய வாழ்வில் எடுத்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், கியாம நாள் வருகின்ற வரைக்கும் வர இருக்கிற முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்கள் எடுத்திருக்கும்படி ஏவி இருக்கிறானோ அந்த விடயங்களை முழுமையாக எடுத்து கொள்ளும்படியும் அல்லாஹ் தடுத்த விடயங்களை முழுமையாக தவிர்த்து கொள்ளும்படி முதலில் அடியானாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்ள. அல்ஹம்துலில்லாஹ். கணித்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துடைய வாழ்வென்பது எனக்கும் உங்களுக்கும் நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்துடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கலாம், ஒரு கஷ்டமான நிகழ்வாக இருக்கலாம், வாழ்வில் ஏற்படக்கூடிய நோயாக இருக்கலாம். என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுக்குகின்றோமோ இந்த அனைத்து பிரச்சனைகளும் எங்களுடைய மௌத்து வரைக்கும் தான். உலகத்தில் நாம் ஒரு முஃமினாக வாழ்வோமாக இருந்தால், அல்லாஹ்வை பயந்த ஒரு தக்வா உள்ள அடியானாக வாழ்வோமாக இருந்தால், உலகத்தில் எம்மை நோக்கி வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் எங்களுடைய மௌத்து வரைக்கும் தான். ஆனால் மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் இந்த முஃமினான அடியானை இன்னும் சோதனையில் ஆழ்த்திவிட மாட்டான், கஷ்டத்தில் போட்டுவிட மாட்டான். மேலான கண்ணியமிக்கவர்களே, உலகத்துடைய தலைவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவுடைய வாழ்வை எடுத்தோம் என்றால் எவ்வளவு பெரிய பிரச்சனை. மக்காவில் எவ்வாறு நிம்மதியாக வாழ விட்டார்களா? அங்கு வாழ்ந்த காலத்தில் தானே உக்பத் இப்னு அபீ முஈத் எங்கெல்லாம் ஒட்டகங்கள் அறுக்கப்படுமோ ஒட்டகத்துடைய குடல்களை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்திலே போட்டு விடுவான். மக்காவுடைய வாழ்வு பெரும் சவாலாக இருந்தது. அங்கிருந்து தாயிஃபுடைய பிரயாணம் செய்தார்கள். தாயிஃபுக்கு சென்றால் அங்குள்ள வெல்கம் எவ்வாறு இருந்தது? வரலாறை நாம் எத்தனை முறை படித்திருப்போம். அங்கு சென்ற நேரம் மக்களால் அடிக்கப்பட்டார்கள், வீண் பேச்சுக்கள் பேசப்பட்டது. எத்தனையோ விமர்சனங்களுக்கு மத்தியில் தான் தாயிஃபுடைய பிரயாணம் அமைந்தது. அங்கிருந்து மதீனாவுடைய பிரயாணம் சென்றார்கள். மக்காவில் வாழ முடியாமல் மதீனாவுடைய பிரயாணம். அங்கும் எத்தனையோ பிரச்சனைகள். அங்குதானே உஹதுடைய யுத்தம், அங்குதானே பத்ருடைய யுத்தம், அங்குதான் தபூக், ஹந்தக் என்று தன்னுடைய மனைவி விட்டு கட்டப்பட்ட முதல் வரைக்கும்
அனைத்தும் மதீனத்துடைய வாழ்வுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத், நபி அவர்கள் சக்கராத்தில் பட்ட கஷ்டம், உடம்பிலே காய்ச்சல், இறுக்கமான கருப்பு நிற தலப்பாகையை தலையில் கட்டிய வண்ணம் தன்னுடைய தோழரிடம் சொன்னார்கள், 7 கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வாருங்கள். ஒரு கிணற்றிலிருந்து அல்ல, 7 கிணறு. அந்த தண்ணீர் கொண்டு வரப்பட்டு ஒரு பாத்திரத்தில் கட்டப்பட்டு அந்த 2 ஈச்ச மரத்துக்கு நடுவில் அந்த தண்ணீர்கள் உடம்பில் சொட்டு சொட்டாக வடிந்த வண்ணம் தன்னுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க, ரஹ்மத்துல் ஆலமீன் நீங்க, தாஜுல் மதீனா, இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, என்ன சொன்னாங்க தெரியுமா சஃபியா? உலகத்தில் ஒரு சாதாரண 2 மனிதனுடைய சக்கராத்தை அல்லாஹ் ஒரு நபிக்கு கொடுக்கிறான். யுஆக்கு நபி கமா யுஆக்கு ரஜுலான். 2 சாதாரண நபருடைய சக்கராத் ஒரு நபிக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டதையும் தன்னுடைய மகள் இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சிறு வயதிலிருந்து வாப்பாவை பார்த்து கொண்டு வந்த பொம்பளை புள்ள, கேட்டாங்க வாப்பாவை பார்த்து, வாப்பா சக்கராத்திலும் கஷ்டம், உலக வாழ்க்கையிலும் கஷ்டம். தன்னுடைய மகளை அழைத்து சொன்னாங்க, மகளே, லைஸா அபீக கர்புன் பஅத ஹாதல் யௌம். இன்றைய தினத்துக்கு பின்னால் உங்களுடைய வாப்பாவுக்கு கவலைகள் சோதனைகள் கிடையாது மகள். உலக வாழ்வு மௌத் வரைக்கும் தான் கஷ்டம். நாம் அல்லாஹ்வை பயந்த முஃமின், கல்வில் தக்வா, உடம்பில் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய தன்மை, இவ்வாறு வாழ்ந்துவிட்டு மரணிப்பமாக இருந்தால் உலக வாழ்வில் என்னென்ன பிரச்சனை வருமோ அனைத்து மௌத் வரைக்கும் தான். சக்கராத் அடைஞ்சதோடு அல்லாஹ் என்ன செய்வான்? உடனே மலக்குகளை இறக்குவான். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكه. அல்லாஹ்வுடைய திருவசனத்தை பாருங்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து அதில் உறுதியாக உலகத்தில் வாழ்வார்களோ, அந்த ஈமானுடன் வாழ்வார்களோ, அவருடைய சக்கராத்துடைய நேரம் ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அல்லாஹ்வுடைய மலக்குகள் வருவார்கள். 3 நன்மாராயம் சொல்வார்கள். அல்லா தகாஃபு, பயப்படாதீங்க. எதற்கு பயம்? உலகத்தில் வாழ்ற நேரம் பயந்து பயந்து தானே அமல் செஞ்சீங்க, பயந்து பயந்து தானே வட்டியில் கை வைக்காமல் செயல்பட்டீங்க, பயந்துதானே சுபவுடைய தொழுகைக்கு சப்ல நின்றீங்க. உலகத்துடைய அனைத்து வாழ்க்கையும் பயத்தால் மலக்குகள் சொல்லுவாங்க, அல்லா தகாஃபு, பயப்படாதீங்க. 2வது வலா தஹ்ஸனு, சஞ்சலப்படாதீங்க. 3வது நன்மாராயம் தான் மிக பெருமதியானது. வஅபிஷிரு பில் ஜன்னah, உங்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் ரெடி. இதன் நன்மாராயம். மேலானவர்களே, யோசிச்சு பாருங்க, ஒரு தாய் 10 மாதம் பிள்ளைய சுமக்கிறா, 10 ஆண்டுகளும் 10 மாதமும் எவ்வளவு கஷ்டத்தை மோம் கொடுத்திருப்பா. சில நேரம் விருப்பமான உணவு அவளால் உட்கொள்ள முடியாது, விருப்பமான பிரயாணம் அவையால போக முடியாது, விருப்பமான கணவன் சில நேரம் அருவருப்பாக மாறும். எத்தனையோ விடயங்கள் எல்லாம் அருவருப்பாக கஷ்டமாக அனைத்தையும் சுமந்து கொண்ட ஒரு பெண், அவள் பிள்ளையை பெற்றெடுத்த தருவாய் பிள்ளையின் முகத்தை பார்த்ததோட அவ்வளோ கஷ்டத்தையுமே மறந்துடுவா. ஒரு மனிதர் உலகத்தில் கஷ்டப்படுறார், அனர்த்தமா? சொந்த வீடா? இருக்க வீடு வசதி இல்லாமல் இருக்கா? எத்தனையோ அனர்த்தங்கள், தியாகங்கள். சக்கராத்தில் மலக்குகளுடைய நன்மாராயம், உங்களுக்கு சுவர்க்கம் ரெடி, உங்களுக்காண்டி தயாரிக்கப்பட்ட சுவர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறான். உலகத்துடைய அனைத்து கஷ்டத்தையும் மறந்துடுவார். மேலான கண்ணியமிக்கவர்களே, மதீனா முனவராவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றதோடு முதலா கட்டிய பள்ளிதான் மஸ்ஜிது குபா. அந்த குபா பள்ளியை கட்டும் பொழுது 2 கரத்தாலும் கற்களை சுமந்தார்கள். தன்னுடைய நெஞ்சோடு அந்த கற்களுடைய மண் உடம்பில் பட்ட வண்ணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜிது குபாவை கட்டி முடித்தார்கள். ஆனால் இவ்வளோ கட்டிய பள்ளிக்கு பக்கத்தில் தான் பிஅர் அரீஷ் என்ற ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றிலே உட்கார்ந்து 3 நபித்தோழர் இருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேரும்
அந்த கிணத்துக்கு உட்கார்ந்து இருக்கிற நேரம் 3 பேருக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நீங்க மூவரும் சுவர்க்கவாதிகள். தனக்கு உலகத்தில் வாழும் காலத்தில் சர்டிபிகேட் கொடுத்தார்கள், நீங்கள் சுவர்க்கவாதிகள். இந்த உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், சுவர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவர் அவருடைய ஆட்சி காலம். மக்கள் எல்லாம் சொன்னாங்களாம், கலீஃபா உமரே, நீங்க எவ்வளவு தியாகி, நீங்க ஆரம்ப தியாகி, இந்த மார்க்கத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டவர், நீங்க எவ்வளவு தியாகம் செஞ்சவர் நீங்க. உமர் ரலியல்லாஹு புகழ்ந்து கொண்டே போனாங்க. இன்னைக்கு எனக்கு என்ன விருப்பம், யாராவது புகழ்ந்தா நான் அவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுத்துருவோம். இன்னைக்கு மனிதனுக்கு விருப்பம் புகழ்றது, அவரை புகழணும், புகழ்ந்தால் அவருக்கு பிடிக்கும். யாராவது அவருடைய குறைய சொல்லிட்டா, இப்படி நடக்குது, கொஞ்சம் திருத்திக்கோங்கண்டா, இனி அவன் தான் விரோதியாக மாறுவான். உமர் ரலியல்லாஹு புகழ்ச்சியை விரும்பல, முன்னுக்கு வந்தார். சொன்னாங்க, பாருங்க என்ன புகழ்றீங்க, நான் இல்லப்பா. அந்த சபையிலே ஒரு சாதாரண மனிதர் இருந்தார், ஹப்பாப் ரலியல்லாஹு அழைத்தாங்க, ஹப்பாப் முன்னுக்கு வாங்க. அவருடைய ஆடையை தூக்க சொன்னாங்க. முதுகிலே ஒரு ஓட்டை இருந்தது. கேட்டாங்க, இது என்ன ஓட்டை தெரியுமா? இது இயற்கையிலே வந்த ஓட்டையா, புறப்பிலே வந்த ஓட்டையா? இல்லை. சொன்னாங்க, இவர் உம்மு அம்மாரா என்ற பெண்ணிடத்தில் ஊழியர். அந்த ஊழியராக செயல்படும் பொழுது மக்காவில் எவ்வளோ கொல்ட்டியான ஒருத்தர் ஹப்பாப் என்றா, அவர் செய்யற வாள் மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. இவ்வளவு கொல்ட்டியான வாள் செய்வார். எல்லா பிரதேசத்திலிருந்து வருவாங்களாம். ஹப்பாப் செய்யக்கூடிய இடம் எங்க வாள் செய்கிறார், ஹப்பாபுட வாளா, அந்த அளவுக்கு பேச்சாக இருந்தது. ஹப்பாப் ரலியல்லாஹுடைய எஜமாட்டி இவ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோட ஹப்பாபுக்கு பல தடவை சொன்னா, இஸ்லாத்தை விட்டுடு. அவர் ஈமானில் உறுதி, இஸ்லாத்தில் உறுதி. என்ன நடந்தாலும் அல்லாஹ்வை நான் விடமாட்டேன், அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஹப்பாப் என்ன செஞ்சா தெரியுமா? நெருப்பை பத்த வைத்து அப்படியே படுக்க வைத்தா. நெருப்பு அப்படியே உடம்பில் பொசுக்கி, முதுகில் பெரும் ஒரு காயம், ஓட்டை. ஹப்பாப் ஓடிக்கொண்டு வாரார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஹதீம் அண்ட் ஹாஃப் சுவர் அது கிட்ட உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், முதுகால ரத்தம் சொட்ட சொட்ட பெரும் ஓட்டை காயத்தோட ஓடிக்கொண்டு கேட்கிறார், மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்ப வரும் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கினான், அம் ஹஸிபதும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலௌ மின் கப்லிகும் மஸ்ஸதுஹுமுல் பஅஸாஉ வதர்ரா. குர்ஆன் வசனம் இறங்குது, நீங்க இலகுவாக சுவர்க்கம் நுழையலாம் நினைக்கிறீங்களா? எப்படி கேள்வி. நாங்க என்ன தியாகம் செய்திருக்கிறோம், உலகத்தில் என்ன கஷ்டப்பட்டிருக்கும் அல்லாஹ்வுக்காக. முன் வாழ்ந்தவர்கள் உடம்பே கொடுத்தாங்க, முன் வாழ்ந்தவருடைய உயிர் போனது, சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டது, பிள்ளைகள் எல்லாம் அனாதைகளாக மாறினார்கள். நானும் நீங்களும் என்ன தியாகம் செய்தோம்? மேலான சகோதரர், எதை சொல்றோம் என்றால், உலகத்தில் வாழுகின்றோம். சஹாபாக்கள் வாழும் காலத்தில் அவங்க நினைத்தாங்க, எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும், அதுக்குத்தான் உலகத்தில் கஷ்டம், அதுக்குத்தான் தியாகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தை பற்றி சொல்ற நேரம் 3 அமல்களை கற்றுக் கொடுத்தாங்க இந்த உம்மத்துக்கு. இந்த 3 அமல்களை செய்யுங்க, உங்களுக்கு சுவர்க்கம் அல்ல, சுவர்க்கத்துடைய கிளாஸ் ரூம் அல்லாஹ் தருவார். இன்னைக்கு நீங்க ராஜகிரிய இது போன்ற கிர்லப்பண்ண இந்த பகுதிகளில் பார்த்தா வீட்டுல கூட கிளாஸ் தான், கீழுக்கு இருந்து உசக்க வரைக்கும் கிளாஸ். சில நேரம் மஸ்ஜிதுகள்ல கூட, சில பகுதிகளில் பள்ளியில தனி கிளாஸ். ஏன்? மனிதனுக்கு விருப்பம் அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நபி அவங்க சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜன்னதி குரஃபன் யுரா ظاهرها من باطنها وباطنها من ظاهرها. அந்த சுவர்க்கத்துடைய கிளாஸ் ரூம் இருக்குதே, யாருக்கு? உள்ளுக்கு இருந்து பார்த்தா வெளியே விளங்கும், வெளியே இருந்து பார்த்தா உள்ளுக்கு விளங்கும். லிமன் அஅத்தஹ அல்லாஹ், இது யாருக்கு அல்லாஹ் தயாரித்திருக்கிறார். இன்னைக்கு நாங்க சொல்லுவோமே, ஓ லெவல்ல 9 எடு மகன், ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகும் மகன், உனக்கு நான் தார சன்மானம், உனக்கு தார கிஃப்ட் இருக்குதே, சாதாரண கிஃப்ட் அல்ல. ஒரு வாப்பா அந்த புள்ளைய எப்படி உற்சாகப்படுத்துவார்? நபி அவங்களை உற்சாகப்படுத்தினாங்க, இப்படி செய்யுங்க, இந்த அமல்களை தன்னை ஈடுபடுத்துங்க,
அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய சுவர்க்கம் சாதாரண சுவர்க்கம் அல்ல. சுவர்க்கத்தில் கிளாஸ் ரூம், ஸ்பெஷலான சுவர்க்கம் அது. இது ஹாக்கிமுடைய ரிவாயத். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல் அமல் என்ன தெரியுமா? வாழ்க்கையில இருக்கணும். அத்தஹல்லாஹ், யாருக்கு இது முதல் அமல்? அத்அமத்தாம், எங்கட வாழ்க்கையில இருக்கணும் விருந்தோம்பல். அடுத்த மக்களுக்கு என்னால என்ன செய்ய முடியும்? சாப்பாடு சமைத்து கொடுத்து அவர்களை உட்கார வைத்து சாப்பிட வைக்கிறோம். அடுத்தவங்க பசி கஷ்டத்தில் சிரமத்தில் நான் என்ன செய்கிறேன்? என்னால முடியுமான பங்களிப்பு அடுத்தவனுக்கு சமைத்து கொடுக்கிறோம். இந்த அமலை நாங்க சாதாரணமா நினைத்திருக்கிறோம். சாதாரண இபாதத் அல்ல இது. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் சொந்த வீடு இழந்து அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டு, எத்தனையோ மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு சொந்த வீடு இல்ல, காணி பூமி இல்ல, அவருடைய வாகனம் இல்ல, கஷ்டப்பட்டு வீட்டில் வாங்கிய தளபாடம் இல்ல, மக்கள் எல்லாம் ரோட்ல. அல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு சோதனை வந்தது, மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவதியில் இருக்கிறாங்க. என்னால் என்ன செய்ய முடியும்? இதுக்குத்தான் நபி அவங்க சொன்னாங்க, அத்அமத்தாம், விருந்தோம்பல் செய்யுங்க, அந்த மக்களை சாப்பிட வைங்க, அந்த மக்களுக்கு விருந்தோம்பல் செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய சன்மானம் சாதாரண சுவர்க்கம் அல்ல, சுவர்க்கத்தின் கிளாஸ் அறைகள். மேலான கண்ணியமிக்கவர்களே, நாம் சில விடயங்களை பெருமைப்படுத்தி சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த கல்லலிய ஊரை எடுத்தோம் என்றால், கடந்த காலங்களில் கூட பக்கத்து அயல் ஊர்களை எடுத்து பாருங்கள். அந்த ஊர்களில் ஒரு ஜனாசா விழுந்தால் அந்த ஜனாசாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்தோ அல்லது அவருடைய வீடுகள்ல இருந்தோ கொண்டு வருவதற்குரிய வாகனத்துக்கு இந்த ஒவ்வொரு ஊரை எடுத்தோம் என்றால் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். எப்படி எத்தனை வகையான மீட்டிங், எத்தனை வகையான கமிட்டி, எத்தனை வகையான சொசைட்டி, எத்தனை வகையான பேச்சுவார்த்தைகள், எப்படி பணம் சேர்க்கலாம், எப்படி பணத்தை சேகரிக்கலாம், எப்படி இந்த வாகனத்தை வாங்கலாம் என்று ஒவ்வொரு ஊர்களும் பெரும்பெரும் சவால்களை முகம் கொடுத்தது. எத்தனையோ மஷூராக்கள். அதுக்கு பின்னால்தான் அந்தந்த ஊர்களுக்கு அந்தந்த வாகனங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனா கல்லளை எடுத்தோம் என்றால் எத்தனையோ தனவந்தர்கள், நல்ல மக்கள், அல்லாஹ் உங்களுக்கு தந்த பணம், உங்களுக்கு தந்த நல்ல டேலண்ட், உங்களுக்கு தந்த ஆற்றல், ஆளுமை, நீங்க என்ன செய்தீங்க? பள்ளிக்கு முன்னாலே அந்த வாகனம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது யாருண்டே தெரியாது. குர்ஆனுடைய சிறிய சூரா, இன்னா ஆதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இந்த சின்ன சூரா அல்லாஹ் சொல்றா என்ன தெரியுமா? நீங்க அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கிறீங்களா, அல்லாஹ்வுக்கா தொழுறீங்களா? ஃபஸல்லி லிரப்பிக், உங்களை நிர்வாகத்துல போடணும், ஏதாவது சொசைட்டில பாடசாலையுடைய கமிட்டியில வந்து சேரணும், இதுக்காண்டி தொழாதீங்க, அல்லாஹ்வுக்கா தொழுங்க, அல்லாஹ்வுக்கா குர்பான் கொடுங்க என்ற இந்த இஹ்லாஸ் என்ற விடயத்தை வலியுறுத்தும் குர்ஆன் வசனம் தான். ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய சில நல்ல மக்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்தாங்க. இந்த ஊரை கடந்த காலங்களில் ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்கள் மாஷா அல்லாஹ், உண்மையிலே எத்தனை கிராமங்கள் ட்ரக்ஸுக்கு அடிமையாகி எத்தனையோ பேருக்கு சவால் கொடுத்து இந்த வாலிபன் எப்படி திருத்தலாம், இவரை எப்படி பள்ளியோட தொடர்பாக்கலாம், என்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ஊர்களும் தலையில் கை வைக்கக்கூடிய தருணம். உங்களோட ஊருடைய வாலிபர்கள் கடந்த காலங்களில் இந்த ஊர்ல எத்தனையோ தஃசீருடைய வகுப்புகள், எத்தனையோ ஃபிக்ஹுடைய வகுப்புகள், எத்தனையோ மார்க்க ரீதியான பாடத்திட்டங்கள், இந்த ஊருக்காக வேண்டி செய்த சேவை. இந்த நான் கூட இந்த கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக உங்களுடைய வாலிபருடைய அந்த வழிகாட்டலுக்கு இணங்க இந்த ஊருக்கு வந்து தஃசீருடைய பாடம் நடத்தி இருக்கிறேன். இது போன்று 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் ரமதானில் ஒவ்வொரு பள்ளியா சென்று குர்ஆனுடைய வகுப்புடைய பாடங்கள் எம்மால் நடத்தப்பட்டது என்றால் உங்களுடைய ஊருடைய வாலிபருடைய முன்னேற்றம், அவர்களை கடந்து அடுத்த வாலிபர்கள் இப்பொழுது எங்களாலும் செய்யலாம், நாம் ஊருக்கு பங்களிப்பு செய்யணும் என்ற அடிப்படையில் எத்தனை வகுப்புகளை ஒரு ஊர்ல ஆரம்பித்து, அதாவது முற்கால சஹாபாக்களுடைய வரலாறாக இருக்கலாம், நபிமாருடைய ஹிஸ்டரியாக இருக்கலாம், எத்தனையோ பாடத்திட்டங்களை உங்களோட ஊர்களில் இப்ப அடுத்தடுத்த வாலிபர்கள் செய்து கொண்டு வாராங்கண்டா இது பெருமைக்குரிய விடயமாக இருக்காதா? மேலான கண்ணியமிக்கவர்களே, இப்பொழுது இந்த நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் பொழுது
உங்களோட ஊரை எடுத்தோம் என்ற அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ வாலிபர்கள், வயதில் மூத்தவர்கள், எத்தனையோ நல்ல தனவந்தர்கள், நல்ல மக்கள் எல்லோருமா சேர்ந்து அந்த மக்களுக்காண்டி செய்யக்கூடிய சேவை, தன்னால முடியுமான பங்களிப்பு, உடலால் பொருளால் என்று எவ்வளவு வேலை திட்டங்கள். அல்ஹம்துலில்லாஹ் பெருமைக்குரிய விடயம் தான் இதெல்லாம். ஒரு ஊருடைய பெண்களை எடுத்தோம் என்றா மாஷா அல்லாஹ் நாம் கேள்விப்பட்டோம், பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் நான் முஸ்லீம் யாரென்று கூட பார்க்கல, அவருடைய வீட்டுல இறங்கி அவங்களுக்கு தேவையான அவருடைய வீட்டுடைய கிளீன் வேலையாக இருக்கலாம், அவங்களுடைய துப்புரவான வேலையாக இருக்கலாம், எத்தனையோ வேலை திட்டங்களை ஒரு ஊருடைய பெண்களும் முன்னெடுக்கிறாங்கன்றா பல வாகனங்களுக்கு சாமான்களை சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஊருடைய பெண்களுடைய கல்விகளும் இந்த அளவுக்கு மாறி இருக்கும் என்றா உங்களோட ஊர் அல்லாஹ் கேவலப்படுத்துவானா? ஒரு ஊர் அல்லாஹ் இழிவுபடுத்திடுவானா? ஒரு ஊருடைய மக்களுடைய செல்வத்தை அல்லாஹ் பாதுகாக்காமல் விடுவானா? ஒரு ஊருக்கு இருக்கக்கூடிய துஆ நாம் கூட சோசியல் மீடியால பார்க்கிறோம். எத்தனையோ நபர்கள் ஆத்மார்த்தமாக கல்வால் அவருடைய கண்கள் கலங்கிய வண்ணம் இந்த கல்லளை ஊரை மென்ஷன் பண்ணி இந்த ஊர் மக்கள் வந்தாங்க, இந்த ஊருடைய வாலிபர்கள் வந்தாங்க, எங்களால முடியலா, தண்ணீரை சுமக்கேலா, தண்ணீரை கொண்டு வரையலா. ஆனா ஒரு ஊருடைய வாலிபர்களை பார்க்கிறோம், ஒரு ஊருடைய மக்களை பார்க்கிறோம். இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு இவ்வளவு செஞ்சாங்க. அல்லாஹ்வோட பிள்ளைகளை கைவிட மாட்டான், ஒரு ஊரை கைவிட மாட்டான். எத்தனையோ மக்களுடைய துஆ. இது சாதாரண விடயமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, மக்கா வந்து அகதியாக, வீடு இல்ல, காணி இல்ல, சொத்து இல்ல, எல்லாத்தையும் இழந்து தனி நபராக மக்காவிலிருந்து மதீனாவுடைய பிரயாணத்தை செய்தார்கள். மதீனத்துடைய வாசிகளை பாருங்க, அன்சாரிங்கள் என்று சொல்கிறோமே, சாதாரணமா விட்டாங்களா சஹாபாக்களை? வந்தவர்களை ஒதுக்கினார்களா? அந்த மக்கள் அகதிகளா வந்திருக்கிறாங்க, உடம கூட இல்ல, சொத்துக்கள் கூட இல்ல, எல்லாத்தையும் இழந்து மதீனாவுக்கு வந்ததோட அங்கிருந்தார் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. தன்னுடைய ரசூலுல்லாஹ்வை வரவேற்று தன்னுடைய வீட்டில இடம் கொடுத்து நபியவங்களை உட்கார வைத்து, எந்த அளவுக்குண்டா ஒரு நாள் இரவு ரெண்டு பேரும் மேல் ரூம்ல மேலுக்கு இருந்தாங்க, பரிய ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த தண்ணீர் ஒன்று பாத்திரம் கொட்டப்பட்டு அந்த தண்ணீர் அப்படியே பனிய விழுந்துட்டு ஒரே ஒரு பெட்ஷீட் தான் இருந்தது. அபு அய்யூபுல் அன்சாரி உடனே அந்த பெட்ஷீட்டை எடுத்தார், உடனே துரைத்து எந்த அளவுக்கு முழு நைட்டும் ரசூலுல்லாஹ்வோட உடம்புல ஒரு சொட்டு தண்ணீர் கூட பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இரவெல்லாம் கணவனும் மனையும் விழித்திருந்து அந்த தண்ணீரை துடைக்கிறாங்க. மறுநாள் காலையில சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நாங்க பணியே இருக்கிறோம், நீங்க உசக்க தட்டில இருங்க என்று சொல்லி வற்புறுத்தி, ஒரு யார் இவர், எங்கேயோ இருந்து வந்த ஒரு நபர், மதீனாவுடைய மக்காவிலிருந்து வந்தவர், நாங்க இப்படி வாழ வைத்தோமா, இப்படி செய்வோமா? செய்த சேவையை பாருங்க. மேலுக்கு உட்கார வச்சு என்ன செய்வார் தெரியுமா? சமைத்து சாப்பாடு கொடுப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டதுக்கு பின்னால் தான் அவரும் மனைவியும் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் சூம் பசல் என்ற அந்த வெங்காயம், வெள்ளப்பூடு இவைகளை போட்டு ஒரு சாப்பாடா செய்து ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்பி வைத்தார். நைட் சாப்பாடு. நபி அவங்க சாப்பிடல, அந்த சாப்பாடு பிளேட் வார வரைக்கும் காத்திருப்பாங்க. வந்ததோட பாக்குறாங்க அந்த சாப்பாடு ரசூலுல்லாஹ் உட்கொள்ளலை. மறுநாள் காலையில கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் நேத்து சமைத்து அனுப்பி இந்த சாப்பாடு நீங்க சாப்பிடலையே? அவர் சொன்னாங்க, இல்ல நபி, அந்த சாபியபா சொன்னாங்க, இல்ல நான் என்னை அடிக்கடி மலக்கள் சந்திக்க வராங்க, என்னோட மலக்களுடைய தொடர்பு இருக்குது, நான் இந்த வெள்ளைப்பூடு வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு அவங்களோட உரையாட முடியாது, அந்த வாசம் சரி வராது. அவர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ் இது ஹராமா? நபி அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல ஹராம் இல்ல. அவர் சொல்றார், அபு அய்யூபுல் அன்சாரி மதீனத்து வாசி சொல்றார், யா ரசூலுல்லாஹ் இதற்கு பின்னால் மௌத் வரைக்கும் அபு அய்யூபுல் அன்சாரி அந்த வெங்காயத்தையோ வெள்ளைப்புடையோ சாப்பிட்டதே இல்லை. எப்படிப்பட்ட அன்பு என்று பாருங்க. சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க, உடம்பில்லாம ஒரு ஒரு தனி நபராக வந்திருக்கிறாங்க. அவருக்கு நபி அவங்க ஜோடு போட்டு விட்டாங்க. சாத் இப்னு ரபீ மதீனத்து வாசி, அங்கிருந்து வந்தார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெரும் செல்வந்தர், எல்லாமே இழந்து தனி நபரா வந்திருக்கிறார். அவங்க யோசிக்கல, இவர் பணக்காரர் தானே,
இவர் பெரும் கொடையாளி தானே, பெரும் செல்வந்தர் தானே, நினைத்த மாதிரி இருக்கட்டும் என்று அவரை விட்டுவிடல. மேலான கண்ணியமிக்கவர்களே, மன்னிச்சுக்கோங்க தவறா இருந்தா. எங்கள்கிட்ட சில கோட்பாடு இருக்கும். இந்த ஊரா பணக்கான ஊர் தானே, இந்த இடமா செல்வந்தர்கள் வாழக்கூடிய ஊர் தானே, நான் எனக்கு உதவி செய்யணும், நான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னால எனக்கு எதற்கு பணம் கொடுக்கணும், எதற்கு நாங்க எங்களால ஊர்ல சம்பாதிக்கணும் சேர்க்கணும் என்றெல்லாம் சில நேரம் கல்வில தோணலாம். கண்ணியமிக்கவர்களே, இதே சஹாபாக்கள் அன்சாரிகளை யோசிச்சிருந்தா, அன்சாரிகளை மதீனத்து வாசிகள் செல்வந்தல் இருந்தாங்க, பண வசதிகள் இருந்தாங்க, அவங்க அப்படி யோசிக்கல. இன்னைக்கு பாருங்க, எங்களுடைய மஹல்லாவுக்கு எங்களுடைய ஊருக்கு ஏதாவது தேவைண்டா நாங்க செல்வந்தத்தான ஓடுறோம், பணம் உள்ளவங்கள்ட்டான போறோம். எங்களுக்கு என்ன ஊருக்கு தாங்க, எங்கட மஸ்ஜிதுக்கு தாங்க. உங்களோட ஊரை சொல்ல பொதுவா சொல்றேன், இல்ல இல்ல இதுக்கு தாங்க அதுக்கு தாங்க. யார்கிட்ட கேட்கிறேன்? கஷ்டவாடிட்ட கேட்கிறோம். ஏதாவது கஷ்ட கோட்ல வாழ்ற மணியிட்ட கேட்கிறல்ல, நல்ல செல்வந்தட்ட தான் நாடுறோம். ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு தின்ன வழி இல்ல, ஒழுங்கான வீடு பெல்ல, எல்லாமே பாழாகி விட்டது. இந்த நேரத்தை நாங்க ஒதுக்குறதா? அவங்களை அப்படியே அவங்களுக்கு எங்களால முடியுமான பங்களிப்பை செய்யாம அவங்க ஒதுக்கி விடுறதா? இது முறையல்ல. கண்ணியமிக்கவர்களே, நபி அவங்க சொன்னாங்க, ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியானுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அந்த அடியான் பணக்காரனா, அந்த அடியான் கஷ்டவாளியா, அந்த அடியான் நல்ல வர்ம கோட்ல இருக்கு அப்படி சொல்லல. யாரா இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கிறார், நீங்க உதவி செய்றீங்க. நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். உலகத்துடைய கஷ்டத்தை நீக்கிறீங்க, ஆகிராட கஷ்டத்தை அல்லாஹ் உங்களை விட்டு இல்லாமலாக்குவான். இதெல்லாம் பெரும் ஒரு ஷஹாதா, ஒரு சர்டிபிகேட் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாருங்க, மக்காவிலிருந்து வந்த பெரிய செல்வந்தர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் தனி நபரா நிற்கிறார். சஅத் இப்னு ரபீஅ மதீனா வாசி என்ன சொன்னார் தெரியுமா? அப்துல் ரஹ்மான், என்னுடைய வீட்டுடைய அரைவாசி உங்களுக்கு தாரேன். எப்படிப்பட்ட குணம்னு பாரு, மதீனா வாசிகள் தன்னுடைய வீட்டின் அரைவாசி, என்னுடைய சொத்து இருக்குது, அரைவாசி உங்களுக்கு தாரேன். அவர் சொன்னார், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் சஅத், எனக்கு உங்களோட மார்க்கெட்டை மட்டும் காட்டித்தாங்க என்று சொல்லி அவருடைய தொழில் ஆரம்பிக்கிறார். எதை சொல்றோம் என்றால், மக்காவிலிருந்து வந்த சஹாபாக்கள் தனி நபராக வராங்க, மதீனாவுடைய மக்கள் அவ்வளவு அரவணைத்தாங்க. நபி அவங்க அன்பான துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் மக்ஃபில் அன்சார், யா அல்லாஹ் அன்சாரிகளுடைய குற்றத்தை மன்னிப்பாயாக, அவர்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் அனைவரின் குற்றத்தை மன்னிப்பாயாக. ஒரு தடவை சொன்னாங்க, யாரெல்லாம் முழு சஹாபாக்களும் ஒரு ரோட்ல இருக்கிறாங்க, மதீனா வாசில் அன்சாரிகள் இன்னும் ஒரு பாதையில இருந்தா நான் அன்சாரிங்களுடைய ரோட்ல தான் போவேன். ஏன்? நான் இந்த மதீனாவுக்கு வந்தேன், ஒதுங்க இடம் தந்தவர்கள், சாப்பாடு தந்தவர்கள், என்னை வாழ வைத்த மக்கள், எனக்காக அனைத்தையும் செய்த மக்கள். நீங்க பாருங்க, பத்து மக்கா வெற்றி கொள்ளப்படுது. நபி அவங்க நினைச்சிருந்தா சொந்த ஊர், சொந்த குடும்பம் இருக்கிற ஊர், காணி பூமி இருக்கிற ஊர், நபியுடைய வீடு இருந்த ஊர், தான் திருமணம் முடித்த ஊர், நபி பட்டம் கொடுக்கப்பட்ட ஊர், எல்லாம் வளம் இருக்குது. நபி அவங்க நினைச்சிருந்தா மக்காவிலே வாழ்ந்திருக்கலாம். இல்ல, நபி அவங்க யோசிச்சாங்க, எனக்கு உதவி செஞ்ச மக்கள் அன்சாரிகள், மதீனா வாசிகள், எனக்கு ஒதுங்க இடம் தந்தவர்கள், எனக்கு தின்ன சாப்பாடு தந்தவர்கள், எனக்கு அனைத்தையும் செய்தவர்கள். நபி அவங்க என்ன செஞ்சாங்க? நேரா அங்கிருந்து மதீனாவில தான் வாழ்ந்தார்கள். மதீனாவில் வாழ்ற காலத்துல சொன்னார்கள், உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மதீனாவில் மரணிக்க கிடைத்து மரணித்தீர்களோ நான் உங்களை கைவிட மாட்டேன். குந்துலவு ஷஃபியன் அவ் ஷஹீதா சொன்னார்கள். இந்த பகி, ஜன்னத்துல் பகின்னு சொல்றோமே, இதில் அடக்கப்பட்டா உங்கள் அனைவருக்கும் கியாமத்தில் நான் சாட்சி சொல்லுவேன், உங்களுக்காண்டி பரிந்து பேசுவேன். எப்படிப்பட்ட நன்மாராயம் சொன்னாங்களா? ஸ்ரீலங்கா வந்தா, இல்லது பாகிஸ்தான் வந்தீங்களா, நேபாள் வந்தீங்களா? இல்ல, எந்த ஊரை மென்ஷன் பண்ணல. நீங்க இங்கு மரணித்து இந்த பகியில் அடக்கப்பட்டா உங்களுக்கா நான் சாட்சி சொல்வேன். இந்தியாவுடைய கர்நாடகா கிட்டத்தட்ட 42 பேர் சென்ற ஜும்மாவுக்கு முன் ஜும்மாவில் தான் ஆக்சிடென்டில் உம்ராவுக்கு வந்து அவ்வளவு பேர் மரணித்தாங்க. அவர்களை சென்ற ஜும்மாவுக்கு முந்தைய ஜும்மா அவர்கள் தொழுவிக்கப்பட்டது மஸ்ஜித் நபவியில்.
அவள் அடக்கப்பட்டது பகீல். நாளை கியாமத்தில் நபியுடைய ஷஃபாத்துக்கு உட்பட்ட மக்களாக மாறிவிட்டார்கள். மேலான கண்ணியமிக்கவர்களே, எதை சொல்றோம் என்றா, நபி அவர்கள் மரணித்து நபியுடைய உடம்பிருக்கக்கூடிய ஊர் மதீனத்திலே ஊர். என்ன காரணம்? அந்த மக்கள் லைஃப்ல நபி அவங்க மறக்கல. அதனால எதை சொல்றோம் என்றா, இந்த ஊர் மக்களுக்கு எல்லா பிரதேசத்துடைய மக்களும் கையேந்தி துவா கேட்கிறாங்க. நாங்க கேள்விப்பட்டோம், எங்களுடைய அயல் ஊர்ல ஒரு தாய் 2 நாட்களாக ஒரு புள்ளைய கையில சுமந்து கொண்டு வீட்டுக்கு போக இயலாது. சேத்தோட தண்ணீர் கூட இல்ல. கணத்துக்கு முன்னால அந்த தாய் 2 நைட் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். உங்களோட ஊருடைய பெண்கள் தான் அந்த வீட்டுக்கு சென்று அதையும் துப்புரவு பண்ணி அவ்வளவு கிளீன் பண்ணி அந்த தாயையும் பிள்ளையையும் அவரோட வீட்டுல உட்கார வைத்தா அந்த தாயுடைய முசல்லாவுடைய துஆ எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும் கண்ணியமிக்கவர்களே. அதனால எதை சொல்றோம் என்றா, இந்த கல்லணை மக்கள் எப்பொழுதும் பெருமை பாராட்டப்பட மிக தகுதியானவர்கள். ஏதோ நினைச்சிடாதீங்க, கொத்துபாவுல மிம்பர்ல கொத்துபா ஓதுறத்தால இவ்வளவு சொல்றோம் என்று இல்லை. எங்கெல்லாம் எந்த மக்கள் செய்யறாங்களோ அதை பாராட்ட வேண்டும், அதை புகழ வேண்டும். அந்த மக்களுக்கு முன்னால் சில நேரம் விளங்காமல் இருக்கலாம், உங்களுக்கு கூட அதை விளங்கப்படுத்தத்தான் இந்த இடத்திலே முன்வைக்கிறோம். மேலான கண்ணியமிக்கவர்களே, அதனால மிகவும் பெருமைக்குரிய ஒரு விடயம்தான், நீங்க இருக்கக்கூடிய நீங்க உங்களால பணத்தை செலவழிச்சீங்க, தின்ன கொடுத்தீங்க, உங்களால முடியுமான பங்களிப்பு செஞ்சீங்க, பொருளால உடலால. அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான். இந்த எப்படி நபியோங்க மதீனா மக்களுக்கு துஆ செய்தாங்களோ, எப்படி அரவணைத்த மக்களுக்கு கைவிடாமல் துஆ இருந்ததோ, இதே போன்றுதான் ஒவ்வொரு ஊர் மக்களும் உங்களோட ஊருக்கா துஆ செய்றாங்க, உண்மையான ஆத்மார்த்தமா துஆ செய்றாங்க. அதோட இறுதியா ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயும் தனிப்பட்ட நபராக, சொசைட்டியாக, பாடசாலை வாலிபர்களாக ஒவ்வொரு ஊரா சொத்துக்களையும் பணத்தையும் சேகரிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், இதை பெருமையாக சொல்லணும், உண்மையிலே இது சந்தோஷமா சொல்லணும். எல்லோரும் இறங்கி வேலை செய்யறாங்க. தனிப்பட்டவர் பேங்க்ல பணம் சேர்க்கிறார், தனிப்பட்டவர் எப்படி எப்படி எல்லாம் பொருள் சேகரிக்கிறீங்க. ஆனால் இந்த சொத்துக்கள் சேகரிக்கப்படுவது கொடுக்கிற மக்கள் நம்பி கொடுக்கிறாங்க. நல்லா வரை கொள்ளுங்க. கொடுக்கிற மக்கள் உங்களை நம்பி, உங்களோட அந்த நிறுவனத்தை நம்பி உங்களோட கையில ஒப்படைக்கிறாங்க. இதில் நீங்கள் மோசடி செய்வீர்களா இருந்தால், இது சேரப்பட வேண்டிய மக்களுக்கு சேரப்படாமல் நீங்கள் சுருட்டிக் கொள்வீர்களா இருந்தால், அல்லது உங்களுடைய குடும்பத்துக்கு கொடுப்பீர்களா இருந்தால், அல்லது உங்களுக்கு தேவைப்பட்ட மக்களுக்கு மட்டும் அந்த நிறுவனமோ தனிப்பட்ட நபரோ இதை உபயோகிப்பதா இருந்தால் அல்லாஹ்வை பயந்து விடாதீர்கள். சேரப்பட வேண்டிய மக்கள் கஷ்டத்தில் இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் கஷ்ட கோட்டில் இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு சேர்க்காமல் உங்களுக்குள் மாத்திரம் சுருட்டிக் கொள்வீர்களா இருந்தால், கிறுக்கிறா அல்லது கற்கரா என்ற சஹாபியின் சம்பவம் முழு உம்மத்துக்கும் பெரும் ஒரு பாடம். இந்த கிறுக்கிறா அல்லது கற்கரா என்ற சஹாபி நபியோட பிரயாணம் செய்தார். அலா சகலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியோட பிரயாணத்தில் இருந்தார். என்ன செய்யப்பட்டே தெரியுமா? கனிமத்துடைய சொத்துக்கள் இருந்தது. நபி அவர்கள் பிரித்து கொடுக்க முன்னால் மினல் கனிமத்தி கபல தக்ஸீமிஹா, அவருக்குரிய சொத்துதான், அவருக்குரிய உரிமைதான், அவர் எடுக்கத்தான் வேண்டும். நபி அவங்க பிரித்து கொடுக்க முன்னால் அபாஅத்தன் கத் கல்லஹா, ஒரு சாதாரண பெட்ஷீட், இது என்ன பொது சொத்து, மக்கள் ஒப்படைத்தது, கிடைத்த சொத்து இது. அந்த பெட்ஷீட்டை எடுத்து விட்டார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் புகாரி ஹதீஸை கொண்டிருக்கின்றார். அவர் எடுத்து என்ன செய்தார்? எடுத்து அவரால் அனுபவிக்க கூட கிடைக்கல, மௌத்தாய் விட்டார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மரணம் வந்து விட்டது. நபி அவங்க சொன்னாங்க, இவர் நரகவாதி. யோசிச்சு பாருங்க, பொது சொத்து, கனிமத்துடைய பொருள், சாதாரண பெட்ஷீட், ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் பெருமதியான பெட்ஷீட் அவர் அனுபவிக்க கூட கிடைக்கல. இன்னைக்கு எத்தனையோ டொனேஷன் வருது, ஒவ்வொரு நாட்டில இருந்து, ஒவ்வொரு ஊர்ல இருந்து வருது, இன்னென்ன மக்கள் கொடுக்கிறாங்க. ஆனா முறையா போய் சேருதா இல்லையா? செய்யக்கூடிய நானும் நீங்களும் இதில் கவனம் செலுத்த வேண்டும். கிறுக்கிறா ஒரு சாதாரண பெட்ஷீட்டை எடுத்தார் அநியாயமாக.
நபி அவங்க சொன்னது இவர் நரகவாதி, இவர் ஒரு சஹாபி, அல்லாஹ் அந்த பாவத்துக்கு தண்டித்து விட்டு அவரை மன்னிக்க கூடும், அல்லாஹ்வுடைய புறமதி. ஆனால் செய்த குற்றம் என்ன? ஒரே ஒரு பெட்ஷீட்டை எடுத்து நானும் நீங்களும் எத்தனையோ சொத்துக்களை சேர்க்கிறோம், எத்தனையோ பணங்களை சேகரிக்கிறோம். சில நேரம் ஆசை வந்து அதுல எடுத்து விடுவோமா இருந்தா அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் நாங்கள் செய்யக்கூடிய கொடைகளையும் எங்களுடைய இந்த உடம்பால் செய்யக்கூடிய சேவைகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மனைமக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுடைய உறவுகளுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் வாழும் காலத்தில் உன்னுடைய பொருத்தத்துடன் வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் மக்கள் எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களை நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். ஒழுங்கான வீடு இல்லையா அல்லாஹ், சொத்துக்களை இழந்து விட்டார்கள் யா அல்லாஹ், உடைமைகளை இழந்து விட்டார்கள் யா அல்லாஹ், பிள்ளைகளை அனாதையாகி விட்டது யா அல்லாஹ், எத்தனை பேர் கபர்களை அடைந்து விட்டார்கள் யா அல்லாஹ். உலகத்தில் வாழும் காலத்தில் அவர்களுக்கு மண் போட முன்னால் ஹயாத்துன் மண் போடப்பட்டு விட்டது யா அல்லாஹ். என்ன செய்வதென்று தெரியாமல், எது என்று தெரியாமல் அவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள் யா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த அனர்த்தத்தில் மரணித்தார்களோ அவர்களுக்கு உயர்ந்த ஷஹாதத்தை கொடுப்பாயாக, சுவர்க்கவாதிகளா மாற்றுவாயாக, உன்னுடைய மேலான பொருத்தத்தை கொடுப்பாயாக, அவருடைய நிலைமைகளுக்கு நீ உதவி செய்வாயாக, எங்களை அதுக்கு காரணமாக மாற்றினாயா அல்லாஹ். இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக. பொருளாலும் உடலாலும் தியாகம் செய்தார்கள் யா அல்லாஹ், அவருடைய அத்துணை தியாகங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய குடும்பத்துக்கு, அவருடைய சொத்துக்களுக்கு எப்படி நபி அவர்கள் மதீனா மக்களுக்கு துஆ செய்தார்களோ, பாதுகாப்பாக துஆ செய்தார்களோ, இதே போன்ற பாதுகாப்பான துஆவை அந்த பிற ஊர் மக்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் இந்த ஊருக்கு கொண்டு சேர்த்தல்வாயாக. யா அல்லாஹ் நிலைமையில சீராக்கிடுவாயாக, எல்லா நிலைமைகளிலிருந்தும் நல்ல ஒரு விடிவு காலத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் தக்வா என்ற இறை அச்சத்தை தருவாயாக, இல்ஹாமியத்தின் அறிவை தருவாயாக, நுட்பமான விளக்கத்தை தருவாயாக, பாவத்தை விட்டு பாதுகாப்பாயாக. இவருடைய பிள்ளைகள், மனை மக்கள், உறவுகள் எல்லோரையும் பாவத்தில் அசிங்கமாக மாற்றி விடுவாயாக, வெறுப்பான ஒன்றாக மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ் மௌத்துடைய நேரம் உயர்ந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் உயிர் பிரியும் பாக்கியத்தை தருவாயாக. மௌத்துக்கு பின்னால் யா அல்லாஹ் இந்த உடம்புகளை ஹாஸ்பிடல்லையோ மோச்சர்லையோ போட்டு சின்ன பின்னப்படுத்திடாமல் கண்ணியம் கௌரவமாக அடக்கம் செய்யும் பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد عباد الله إني أوصيك نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيك من عذاب أليم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وأجيبوا داعي الله إذا دعاكم واجتنبوا ما نهاكم وكونوا عباد الله الصالحين. اللهم صل على